மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்றவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமன்றம் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார் என்பது. வாசிக்கும் தேர்ந்தெடுக்கிற வேதபாடம் வாசித்தாயிற்று. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு காலத்திலே எங்களுடைய ஆலயத்திலே நீ கொடுத்த காலை தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற இந்த திருமறை பகுதி எங்களுக்கு பயனுடையதா இருக்கவும் அதன்படி நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சொல்கிற வண்ணமாக நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட நம்ம இந்த தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு 25ஆவது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். இதுல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு நமக்கு சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். இன்னைக்கு எடுத்திருக்க இந்த பகுதிக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா, மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. உலக மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தீர்ப்பு எப்படி கொடுக்குறாருங்கிறத பத்தி நம்ம சிந்திப்போம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா, ஏசப்பா ஒரு நாள் பரலோகத்துல இருந்து தன்னுடைய தூதர்களோடு அவர் இறங்கி இங்க வராரு. வந்து இந்த பூமியில இருக்கிறாரு. பூமியில எப்படி இருக்கிறாருன்னா, அதை எப்படி சொல்லுவாங்க, ஒரு ராஜா வர்ற மாதிரி. ஒரு ராஜா எப்படி ஒரு அரியணையில இருப்பாங்களோ அதே மாதிரி ஏசப்பா வந்து பரலோகத்துல இருந்து இறங்கி தன்னுடைய தூதர்களோடு பூமியில வந்து இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா, அவர் இறங்கி வந்து இருந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜனங்களையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு சேர்க்கிறாங்க. பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு சேர்க்கிறாங்க. ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறம் மெய்ப்பன்னு சொல்றாங்க, ஒரு ஆயர். அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பகுதியா பிரிக்கிறாங்க. வலது பக்கத்துல இருக்கவங்க பாதி பிரிக்கிறாங்க, இடது பக்கத்துல இருக்கவங்கள பாதி பிரிக்கிறாங்க. வெள்ளாடுகளாவும் செம்மறி ஆடுகளாவும்
அந்த மேய்ப்பனானவன் அவங்க பிரிக்கிறாங்க. ஏசப்பா பூமியில இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மேய்ப்பன் வந்து 2 உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் 2 ஜனங்களை பிரிக்கிறாங்க. வலது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, செம்மறி ஆடுகளே அப்படிங்கிறாரு. இடது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து வெள்ளாடுகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வச்சிருக்கிறாரு. இப்ப வலது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்கன்னா இங்க வந்து வாங்க. 34வது வசனம் பாத்தீங்கன்னா, வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு வலது பக்கத்துல இருக்கிற செம்மறி ஆடுகளா இருக்கிற மக்களை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள் கேட்கிறாங்க, 35வது வசனம் பாத்தீங்கன்னா, எங்களை எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. அந்த செம்மறி ஆடுகளா இருக்கிற வலது பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து எங்களை எதுக்கு நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்து கொள்ள சொல்றீங்க, என்னோட கூட பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அதுக்கு அந்த ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என்னுடைய தாகத்தை நீங்க தீர்த்தீங்க. நான் அந்நியனா இருந்தேன், என்னை நீங்க சேர்த்து கொண்டீங்க. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை நீங்க விசாரிக்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. அப்பொழுது அந்த ராஜா சொல்லும் போது அந்த வலது பக்கத்துல இருக்கவங்க, நாங்க இப்போ உங்களை அந்த மாதிரி நிலைமையில பார்த்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அந்த ராஜா சொல்றது 40வது வசனம், அதுதான் முக்கியமானது. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அதாவது ஆண்டவருடைய பார்வையில இந்த பசியா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, அந்நியனா இருக்கிறவங்க, வஸ்திரமில்லாத இருக்கிறவங்க, வியாதியா இருக்கிறவங்க, இந்த காவல்ல இருக்கிறவங்க, இந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா மிகவும் சிறியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த மிகவும் சிறியவர்கள் யாருன்னா ஆண்டவருடைய சகோதரர்களும் ஆண்டவர் சொல்றாரு. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு, அதாவது இந்த 6 நிலைமையில இருக்கிறவங்க, பசியா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம அந்நியனா இருக்கிறவங்க, வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்க, வியாதியா இருக்கிறவங்க, கடைசியா பாத்தீங்கன்னா காவலில் இருக்கிறவங்க, இந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சகோதரர்கள். இவங்கதான் மிகவும் சிறியவர்கள். இவங்க வந்து ஆண்டவருடைய சகோதரர்கள் ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அவர்கள்ல ஒருவனுக்கு, யாராவது ஒருத்தருக்கு நம்ம இந்த இதுல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போலாம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படிங்கும்போது அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போலாம், சரி ஓகேன்ட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்தது செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல இவங்க எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து வலது பக்கத்துல இருக்க செம்மறி ஆடுகளா இருக்கிறவங்கள பார்த்து இந்த இவங்க சொல்ற, நீங்க வந்து இந்த சிறியவர்களாகி ஒருவர்ல நீங்க யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அப்புறம் இடது பக்கத்துல இருக்கிறவங்கள ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ராஜா வந்து திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபிக்கப்பட்டவர்களே, நீங்க வந்து பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னிக்குள்ள நீங்க உள்ள போங்க அப்படிங்கிறாரு. அப்படி உள்ள அதாவது இடது பக்கத்துல வெள்ளாடுகளா இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு. அப்போ அந்த ஜனங்கள் வந்து கேக்குறாங்க, நாங்க எதுக்கு அந்த நித்திய அக்னிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அதே 6 பாயிண்ட் தான் சொல்றாரு. நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன பண்ணல, போஜனம் கொடுக்கவே இல்லை. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் விசாரிக்க வரவில்லை என்பார். அதவும் சொல்றது, அந்த மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்கள் இவர்கள் ஒருவனுக்கு நீங்க இதை செய்யல அப்படின்பாரு. அதாவது மிகவும் சிறியவர்கள்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஊனமுற்றோர், தாழ்த்தப்பட்டோர், கஷ்டத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யல அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நம்மள சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அதுதான், நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும்
காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அதாவது இடது பக்கத்தில் நிற்கிற அந்த வெள்ளாடு மாதிரி இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது, நீங்க மிகவும் சிறியவராகி என் சகோதரர்களில் ஒருவனுக்கு கூட நீங்க இந்த மாதிரி எதுவுமே செய்யல. அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க, அவங்க பசியா இருக்கும்போது நீங்க அவங்களோட பசியை தீர்க்கல, தாகமா இருக்கும் பொழுது நீங்க தாகத்தை தீர்க்கல, அவங்க அந்நியனா இருக்கும் பொழுது, அதாவது நமக்கு தெரியாத ஜனங்களா இருப்பாங்க, அவங்க நம்ம கிட்ட வந்து எல்லாரும் உதவி கேட்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு செய்யாம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்க வஸ்திரம் இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்காம இருக்குது. அவங்களுக்கு அற்புதத்துக்கு நம்மளோட ஃபங்க்ஷன்ல நமக்கு நிறைய ட்ரெஸ் எடுப்போம், ஆனா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க மாட்டோம். அதே மாதிரி அவங்க வியாதியா இருப்பாங்க, எத்தனையோ பேர் வியாதியா இருப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் பேசி போனோம்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன புது புது வியாதியில நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்காக நம்ம என்னைக்காவது போய் பார்த்து ப்ரேயர் பண்ணிருக்கோமா? பண்றது இல்லை. அது போக இல்லாம கடைசியில காவலில் அடைக்கப்பட்டவன்னா கஷ்டத்துல இருக்கிறவங்கல நிறைய பேர் கஷ்டத்துல இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். ஆனா நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கோம்னு பார்த்தா பண்றது இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கறது வந்து அந்த மாதிரி நம்ம எதுவுமே உதவி செய்யாதவங்களை இடது பக்கத்துல இருக்கிற வெள்ளாடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா அந்த என்ன பண்றாருன்னா பிசா சபிக்கப்பட்டவங்க சொல்றாரு. ரெண்டாவது பிசா அவங்க எங்க போறாங்க அப்படின்னா பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போறாங்க. வலது பக்கத்துல உள்ளவங்க எங்க போறாங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறாங்க. உதவி செஞ்சதுனால இடது பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து எந்த உதவியும் சிறியவராகிய என் சகோதரன், சிறியவர்கள் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சகோதரன் சொல்றாரு, அவர்களும் ஒருவருக்காவது உதவி செஞ்சிருப்பேன்னு சொல்றாரு. அப்படி செஞ்சவங்க வந்து வலது பக்கத்துல இருக்கிற மக்கள், செம்மறியாட்டு மக்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்க. இடது பக்கத்துல உள்ள மக்கள் எந்த உதவியும் செய்யாதவங்க, அவங்க சபிக்கப்பட்டவங்க, அவங்க எங்க போறாங்கன்னா பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னிக்கு போறாங்க. அது போக இல்லாம ஆண்டவர் இன்னொரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மிகவும் சிறியவர்களாகிய ஒருவர்களுக்கு அந்த உதவி செய்யறவங்களுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா 37வது வசனத்துல அந்த முதல்ல போகும், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோஜனமாக. அதே மாதிரி 46வது வசனத்துல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள். அந்த சிறியவர்கள்ல ஒருவர்களுக்கு யாராவது ஒருத்தர் செய்யற அந்த உதவி, யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சாலும் ஆண்டவர் நம்மள என்னன்னு சொல்றாருன்னா நீதிமான்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட நம்ம நீதிமன்றங்களா இருக்கணும் அப்படின்னா நம்மளால நம்ம கண்ணு முன்னாடி தெரியவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த 6 காரியங்கள், பசியா இருக்கிறவங்க, அது மட்டும் தாகமா இருக்கிறவங்க, அந்நியனா இருக்கிறவங்க, வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்க, வியாதியா இருக்கிறவங்க, காவலில் இருக்கிறவங்க, இந்த 6 பேருக்கும் இந்த 6 பேர் தான் ஆண்டவர் வந்து மிகவும் சிறியவன் சொல்றாங்க. அவங்கள என் சகோதரன் சொல்றாங்க. அவர்கள ஒருவருக்கு நம்ம யாராவது உதவி செஞ்சா நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிமான் சொல்றாங்க. அவங்கள வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அப்படி செய்யாதவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. அவங்க எங்க போறாங்கன்னா பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னிக்கு போறாங்க. இந்த இசப்பா இந்த நாளுக்காக நம்ம நோக்கி செல்வோம். திரண்ட செல்வம், உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறுபினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே விந்தை பேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இசப்பா இந்த சிறிய குறுகிய வேளையில ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. இசப்பா அந்த நாள்ல கூட நீங்க ஒரு அனைவரையும் நியாயத்திற்கு வரும் பொழுது இசப்பா நாங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த பூமியில எப்படி இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க இசப்பா. ஆண்டவரே நாங்க அந்த வலது பக்கத்துல உள்ள ஆண்டவரே செம்மறியாடுகள் போலவா, இல்ல இடது பக்கத்துல உள்ள அந்த வெள்ளாடுகள் போலவா ஆண்டவரே நாங்க இருக்கிறோம்னு நாங்க எங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நாங்க இசப்பா அந்த வலது பக்கத்துல உள்ள செம்மறியாடுகள் போல உள்ளவர்களாக இசப்பா நாங்க கஷ்டத்துல இருக்கிற
நீங்க சொன்ன அந்த 6 பேருக்கும் ஏசப்பா அவங்களதான் நீங்க சிறியவர்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய அன்றைய சகோதரன் சொல்லியிருக்கிறீங்க, சகோதரின்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு நாங்க உதவி செய்யும் பொழுது ஏசப்பா நீங்க எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி செய்யாதவங்களை நீங்க ஏசப்பா அந்த பிசாசுக்காக சபிக்கப்பட்டவர்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஏசப்பா எரிகிற அந்த அக்னிக்குள்ள நாங்க போவோம்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நாங்க ஏசப்பா வலது பக்கத்துல இருக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த தவசு காலத்துல லெந்து காலத்துல நாங்க எங்களுக்கு தற்கொலை சோதனை செய்து கொண்டு நாங்க ஏசப்பா வலது பக்கத்துல உள்ளவர்களாக இருக்கு. நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்க உங்களுடைய ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இது எங்களுடைய மனதுல பதித்தருளுங்க. அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென்.